அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் முதல் வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம், அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்மை சுற்றி ஏராளமான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய நாம் பார்க்கலாம். இந்த இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்களை நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாற்றம்னா என்ன, இயற்பியல் மாற்றங்கள் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கான வரையறை மற்றும் எடுத்துக்காட்டுகளை நாம் ஒரு அறிமுகமாக போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த இயற்பியல் மாற்றங்கள் ஒரு பகுதியாகவும் அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பற்றியும், வேதியியல் மாற்றங்கள் பற்றியும் அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பற்றியும் நாம் இந்த பாடங்களில் நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போது இயற்பியல் மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். அப்போது மாற்றம்னா என்ன, இயற்பியல் மாற்றங்கள்லாம் என்ன, வேதியியல் மாற்றங்கள்லாம் என்னங்கிறத நாம் இப்போது பார்த்தோம். இப்போ உங்கள் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மை சுற்றி எல்லா நேரங்களிலும் மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மாற்றம் என்பது ஒரு பொருளின் இயற்பியல் பண்புகள் ஏற்படக்கூடிய இயற்பியல் மாற்றமாகவோ அல்லது வேதியியல் பண்புகளில் இயல்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது வேதியியல் மாற்றங்களாகவோ இருக்கும். வெப்பப்படுத்தும் பொழுது பனிக்கட்டி உருகுது. பனிக்கட்டிங்கிறது திண்மம். வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது, அது திரவ நிலைக்கு மாறுது. அப்போ அங்கே அதனுடைய இயற்பியல் நிலையில் மாற்றம் நடக்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இரும்பாலான பொருள்களை ஈரப்பதமான இடங்களில் வைக்கும் பொழுது, அதாவது ஈரப்பதம் அப்படின்னா அங்கே காற்று, ஈரம், நீர், ரெண்டு நீர் தான் அந்த ஈரப்பதம் சொல்கிறோம். வைக்கும் பொழுது அந்த பொருளின் மீது செம்பழுப்பு நிறமான ஒரு படலம் உருவாகும். அதாவது நம்ம துருப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அதாவது நீர் படக்கூடிய இடங்களில் ஒரு இரும்பு பொருள் நம்ம வச்சோம் அப்படின்னா, அது மழையிலையோ நீரிலையோ படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு செம்பழுப்பு நிற படலம், அதை தான் நம்ம துரு அப்படிங்கிறோம். துரு பிடித்தல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது. இது நம்ம ஏற்கனவே போன வருஷம் பார்த்தது தான். ஸோ இரும்பு மேலே துருப்பிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன், காற்று அல்லது நீர் கண்டிப்பாக இருக்கணும், அவசியம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இங்கே நல்லா இருக்கக்கூடிய இரும்பு மேலே துரு அப்படின்னு ஒரு புதிய பொருள் அங்கே உருவாகுது. அப்போ அதனுடைய வேதியியல் இயல்பில் அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பொருள் அங்கே உருவாகும் போது அது வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. அதை வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறது தான். வேறு சில எடுத்துக்காட்டுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குவளை நீரினையும் ஒரு தாளினையும் வெப்பப்படுத்துங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குவளையில் தண்ணியை நாம் வெப்பப்படுத்துகிறோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேப்பர் நாம் எரிக்கிறோம். இதில் எது இயற்பியல் மாற்றமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு குவளை நீர், அது நீராக இருக்குது, திரவ நிலையில் இருக்குது. அது கொதித்து என்ன ஆகும், வெப்பப்படுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா அது கொதித்து நீராவியாக மாறும். இப்போது நீராக இருக்கும் போதும் அது திரவ நிலை தான், நீராவியாக வாயு நிலைக்கு மாறும் போதும் அது திரவ நிலையில் தான் இருக்குது. நிலையில் தான் மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தாளினை நாம் எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வேறு சில பொருளாகவும் அது மாறும்போது புதிதாக ஒரு பொருள் அங்கே உருவாகுது. அது இயல்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், வேதியியல் மாற்றம். அந்த மாதிரி இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள் என்ற நிறைய நம்ம எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். சரி, கீழே சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு உங்கள் படத்தில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இரும்பு துருப்பிடிச்சிருக்கு. ரெண்டாவது உணவு செரிமானம் அடைகிறது. மூணாவது முட்டையை வேக வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அழுகி போயிடுச்சு. ஐந்தாவது ஒரு குடுவையில் தண்ணி, மணல் ரெண்டுமே இருக்குது. இன்னொரு பக்கம் மரத்தை துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க, மரக்கட்டையை. தகரம் நசுங்கி இருக்குது. கலரான பட்டன்ஸ் இருக்குது. இங்கே மரம் எரிதல், அதாவது கட்டை எரிதல், இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் இயற்பியல் மாற்றங்கள், எதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டவணையில் இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம் எழுதணும். இதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னேன், புதிதாக ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அது வேதியியல் மாற்றம். இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால், அதாவது அளவு, நிறம், வெப்பநிலை, இந்த மாதிரி இயற்பியல் பண்புகளில் மாற்றம் இருந்தால், பருமன், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் இருந்தால் அது இயற்பியல் மாற்றங்கள். புதிதாக எந்த ஒரு பொருளும் அங்கே உருவாகாது, அது இயற்பியல் மாற்றங்கள். இதன் அடிப்படையில் நாம் வகைப்படுத்தி அங்கே நாம் எழுதி பழகணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இரும்பு துருப்பிடிக்கிறது.
இரும்பு வந்து துருன்னு சொல்லி வேறு ஒரு பொருளாகத்தான் மாறுது. அப்போ இது வந்து வேதியியல் மாற்றம். உணவு செரித்தல்ங்கிறது வேறு ஒரு பொருளாகத்தான் மாறுது. மீண்டும் தன் பழைய நிலைக்கு வராது. அப்போது இதுவும் வேதியியல் மாற்றங்கள். முட்டையை வேக வைக்கும்போது அது புதுசாக வேறு ஒரு பொருளாகத்தான் மாறுது. அதுவும் வேதியியல் மாற்றங்கள். வாழைப்பழம் அழுகுதல் அப்படிங்கிறதும் புதிதாக ஒரு பொருள் அங்கே உருவாகுது. அதுவும் வேதியியல் மாற்றங்கள் தான். மணல் என்ன கொடுத்துருக்காங்க, நீர் ரெண்டும் கலந்துருக்கு. திரும்பவும் மணலையும் தண்ணியும் நம்ம பிரிச்சுக்கலாம். அது இயற்பியல் மாற்றம். அதே மாதிரி மரக்கட்டையை வெட்டுறோம். வெட்டி வச்சாலும் அது மரமாகத்தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அளவும் இதுதான் வித்தியாசமாக இருக்குது ஒழிய மரக்கட்டை மரக்கட்டையாக தான் இருக்குது. அது இயற்பியல் மாற்றம். தகரம் வந்து நசுங்குது. தகரம் நசுங்கினாலும் தகரமாக தான் இருக்குது. ஸோ அதுவும் இயற்பியல் மாற்றங்கள். பட்டன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்ண பட்டன்கள் வண்ணமாக இருக்குதே ஒழிய பட்டனாக தான் இருக்குது. வேறு ஒரு பொருள் அங்கே எதுவும் மாறலை. அதுவும் இயற்பியல் மாற்றங்கள். கட்டையை நாம் எரிக்கிறோம். எரிச்சிட்டோம்னா அது கார்பன் டை ஆக்சைடாகவும் சாம்பலாகவும் கரித்துண்டாகவும் வேறு சில பொருளாகவும் மாற்றமடைகிறது. அப்போ அது கட்டை எரித்தல்ங்கிறது வேதியியல் மாற்றங்கள். இந்த மாதிரி வகைப்படுத்தி நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, இயற்பியல் நிலையின் அடிப்படையில் பொருள்களை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். திண்மம், திரவம், வாயு 3 நிலைகளில் நாம் வந்து பருப்பொருளை நாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 6ஆம் வகுப்பில் படிச்சிருக்கிறது தான். பருப்பொருள் வந்து சிறிய துகளாக இருக்கும். அது திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சிறு துகள்களால் ஆனது. இந்த துகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கும். திண்மத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். திரவத்தில் வந்து சற்று இடைவெளியோடு இருக்கும். வாயுக்களில் பார்த்தீங்கன்னா சற்று இடைவெளி அதிகமாகவே இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தது தான். இப்போது அழுத்தம் கொடுக்கறதுனாலையோ இல்லை அந்த திண்மத்தை அந்த ஒரு பருப்பொருளை நம்ம வெப்பப்படுத்துவதன் மூலியமாகவோ இல்லை வேறு சில காரணங்களாகவோ என்ன ஆகுதுன்னா அந்த துகள்களினுடைய அமைப்பு வந்து மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து ஒரு திண்மத்தை நம்ம வெப்பப்படுத்துகிறோம். இப்போ பனிக்கட்டி சூடு பண்ணுறோம். என்ன ஆகும்? அந்த திண்மத்தில் உள்ள துகள்கள் என்ன ஆகும்? வெப்பமடைந்து அதிர்ச்சி பெற்று இயக்க நிலை அடைந்து அது சற்று இடைவெளியோட திரவ நிலைக்கு மாறுகிறது. அப்போது அதனுடைய அமைப்பு என்ன ஆகுது? துகள்களில் இருக்கக்கூடிய அமைப்பு மாறுபடுகிறது. இது இயற்பியல் மாற்றங்கள் நிகழ்வது. அப்போ அதனுடைய நிலை மாறுகிறது. திண்மம் திரவமாக மாறுது, திரவம் வாயுவாக மாறுகிறது. ஸோ வெப்பத்தை நாம் கொடுக்கும் பொழுது, அதாவது திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுக்களாக இருந்தாலும் சரி, அழுத்தமோ வெப்பமோ அல்லது வேறு சில காரணங்களாலோ ஒரு பொருளில் அமைந்துள்ள துகளினுடைய அமைப்பு மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பத்தை நாம் செலுத்தும் போது என்ன விளைவுகளை ஏற்படுகிறது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி.